பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். விசேஷமாய் இந்த வீட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டில் உள்ள எல்லாரையும் திருநாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டால் விடுதலை உண்டு. வீட்டுக்குள்ள தேவ தூதர்களுடைய ஆண்டவரே ஆசீர்வாதங்கள், தேவ தூதர்களுடைய ஆண்டவரே பலன் இந்த வீட்டுக்குள்ள வரட்டும். கர்த்தருடைய ஆண்டவரே வெளிச்சம் இந்த வீட்டுக்குள்ள எப்பொழுதும் பிரகாசிக்கட்டும். இந்த பிள்ளைகள் இன்னும் மென்மேலும் பலப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்பையும் ஐக்கியத்தையும் மேன்மையும் ஆண்டவரே திறன் நம்பிக்கையும் பலத்தையும் விசுவாசத்தையும் பெருக பண்ணி அவர்களை மென்மேலும் பெருக பண்ணும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, வருகிற 2026 வருடத்திலே உங்கள் வீடுகள் இன்னும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு சீயோன் பர்வதத்திலே கட்டப்படுகிற ஆண்டவரே கல்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் இந்த பிள்ளைகள் வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, அப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீதுகாரன் சொல்லுகிறது போல இந்த பிள்ளைகளுடைய வீடும் சந்ததியும் தலைமுறைகளும் என்றென்றும் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், எல்லா சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபோதங்கள், அந்தகார வல்லமைகள், இருள்கள், எல்லா மாந்திரிக வல்லமைகள், ஆண்டவரே எல்லா துரைத்தனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டி அப்புறப்படுத்தி ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, ஆசீர்வாதம் வீட்டு பிள்ளைகளுக்குள்ள நிரம்பி இருக்கட்டும். பலப்படுத்தும், ஆசீர்வதி வழி நடத்தும். மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுமா? ஆமென். ஹேப்பி